நெட்டில் எவ்வளோ தேடியும் ஒரு நல்ல லேப்டாப்பாக கண்டுபிடிக்க முடியலையா? ஹாய், நான் கமல், ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் அண்ட் லோகோ டிசைனர். இந்த வீடியோவில் உங்களுக்குன்னே செஞ்ச மாதிரி ஒரு லேப்டாப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அண்ட் நான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ண லேப்டாப்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஒன்று தருண், இன்னொன்று நந்தா. தருண் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் மாதிரி லைட் ஒர்க்ஸ் பண்ணுற ஒருத்தர். நந்தா வந்து கேம் அண்ட் ஆப் டெவலப்பர், கேமர், எடிட்டர், 3D மாடலிங் அண்ட் டிசைனிங்கும் பண்ணுற ஒரு ஹெவி யூசர். நம்ம 5 கேட்டகரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்: CPU, GPU, RAM, ஸ்டோரேஜ் அண்ட் ஃபைனலாக டிஸ்பிளே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸ்க்காக லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா MSO ஆர் எம்எஸ் ஆஃபீஸ்னு டைட்டில் மென்ஷன் ஆகியிருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கலர்ஸோட டீப்பாக ஒர்க் பண்ணுற ஒரு டிசைனராகவோ எடிட்டராகவோ இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராகவோ இருந்தீங்கன்னா டைட்டில் sRGB 100% மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும் வாங்குங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பின் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். CPU ஆர் ப்ராசஸர்ஸ். இன்டெல் அண்ட் AMDன்னு 2 இருக்குது. இதில் இன்டெல்லில் i3, i5, i7, i9ன்னு 4 இருக்குது. அண்ட் AMDலையும் Ryzen 3, 5, 7, 9ன்னு 4 இருக்குது. ப்ராசஸர்னு வந்துட்டாலே முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள், ஒன்று ஜென்ரேஷன், இன்னொன்று சஃபிக்ஸ். ஜென்ரேஷன் பார்க்கும்போது இன்டெல்லில் 14 ஜென்ரேஷன் வரை இருக்குது. இதில் 14 தான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ ஜென்ரேஷன் நம்பர் ஏற ஏற பர்ஃபார்மன்ஸும் ஏறும், கூடவே ப்ரைஸும் ஏறும். நீங்கள் இப்போ ஒரு லேப்டாப் வாங்க போகிறீங்கன்னா அது தருணாக இருந்தாலும் சரி, நந்தாவாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் 10 ஜென்ரேஷன் ஆகுங்க. ஏன்னா எப்படியும் நீங்கள் ஒரு 2 to 3 years ஆச்சு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதனால தான். இதுவே AMDயில் பார்த்தோன்னா 7 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது. புதுசாக வாங்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் 5th ஜென்ரேஷன் வாங்குங்க. அடுத்து சஃபிக்ஸ். ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சஃபிக்ஸும் முக்கியம். மெயினாக பார்த்தோன்னா இன்டெல்லில் U, P, H அண்ட் லாஸ்ட்டாக HX. இதில் மேலேருந்து கீழே போக போக பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், பட் பேட்டரி பேக்கப் குறையும். ஸோ நீங்கள் தருணாக இருந்தீங்கன்னா U சீரிஸ் போங்க. இல்லை நீங்கள் நந்தா மாதிரி எடிட்டிங், டிசைனிங், கேமிங் மாதிரி யூஸ்க்காக பார்க்குறீங்கன்னா H or HX போங்க. ஓகே, AMDயில் சஃபிக்ஸ்னு பார்த்தோன்னா UHSH. அகைன் தருண் மாதிரி லைட் யூஸராக இருந்தீங்கன்னா U சீரிஸ், இல்லை நந்தா மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்காக போகிறீங்கன்னா HS ஆர் H சீரிஸ். GPU ஆர் கிராஃபிக்ஸ் கார்டு. இன்டகிரேட்டட் அண்ட் டெடிகேட்டட்னு 2 இருக்குது. இன்டெல் Iris Xe, ரேடியான் கிராஃபிக்ஸ், இது 2மே இன்டகிரேட்டட் கார்ட்ஸ். தருணா நீங்கள் இருந்தீங்கன்னா இன்டகிரேட்டட் போதும், அப்படி இது இல்லைனாலும் பரவாயில்ல. இதுவே நீங்கள் நந்தாவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் 4GB கிராஃபிக்ஸ் கார்டாச்சும் வேணும். இதில் NVIDIA RTX GTXன்னு 2 இருக்குது. தயவு செஞ்சு GTX 1650 போகாதீங்க, அது ரொம்ப பழசு. கூட ஒரு 5000 ரூபா போட்டு RTX 2050 வாங்குங்க. RAM. தருணுக்கு 8GB ரேமே போதும், ஆனால் நந்தாக்கு கண்டிப்பாக 16GB ரேமாச்சும் வேணும். ஸ்டோரேஜ். HDD, SSDன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி SSD போயிடுங்க. ஓவரால் ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட அப்புறமா கூட நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கிக்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது மெயினாக 2 பேனல்ஸ் இருக்குது. ஒன்று IPS LCD, இன்னொன்று OLED. இதில் OLEDயில் IPS LCDயோட கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். நீங்கள் நந்தா மாதிரி ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறப்ப மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ்க்காக சார்ஜில் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு லேப்டாப்ஸ் பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.